ஹே மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் அபி. வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிமாட்டிக் கேரரோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல ஏதோ பார்ல 2 பேரும் உட்காந்துட்டுருக்காங்க. நம்ம சாங்கு சொல்றான், "என்ன டின்னருக்கு தான் வெளில போலான்னு சொன்னா பார்த்தா இங்க கூட்டிட்டு வந்திருக்க" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஜெயம், "ஏய் டின்னர் கூட ஒரு ட்ரிங்க்ஸ் போட்டா தானே நல்லாயிருக்கும். உனக்கு ஒரு பெரிய நன்றி. உன்னால நான் நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஆல்கோஹால் தேவைப்படுது. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்ற மாரி ஜெயம் சொல்றான். அண்ணி சாங்கு சொல்றான், "நான் உன்ன எழுப்பலான்னு தான் பார்த்தேன். நீ தான் எழுந்துக்கல" அப்படின்ற மாரி சொல்றான். அப்ப பார்த்தா அவன் கிஸ் பண்ணத நெனச்சு பார்க்குறான். அண்ணே நம்ம ஜெயம் சொல்றான், "நீ பண்றத பார்த்தா நான் தூங்க சொல்ல நீ ஏதோ வினோதமா பண்ணிட்ட போலயே! அந்த மாரி ஏன் சொல்ற?" அப்படின்ற மாரி இவன் கேட்க, சாங்குவுக்கு அடைச்சிக்குது. "நான் ஒண்ணும் உன்ன மாரி கிடையாது. நான் ஆல்ரெடி மெயில் அனுப்பிட்டேன். அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ள நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும்" அப்படின்ற மாரி நம்ம சாங்கு சொல்றான். "நான் உன்ன எப்படி நம்புறது?" அப்படின்னு நம்ம ஜெயம் கேட்குறான். உடனே சாங்கு, "ஏன் இந்த கடையில வேற யாருமே இல்ல?" அப்படின்னு கேட்க நம்ம ஜெயம் அப்பதான் சொல்றான், "இந்த கடையோட ஓனருக்கு வெளில சுத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு கடைய க்ளோஸ் பண்ணிட்டாரு" அப்படின்ட்டு இவன் சொன்னோனே அவன் ஷாக் ஆகிட்டு, "என்ன நம்ம 2 பேர் மட்டும் தான் இங்க இருக்கோமா?" அப்படின்ற மாரி கேட்குறான். "ஆமா, எவ்வளோ அமைதியா நல்லா இருக்குல்ல" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, நம்ம சாங்குவோம், ஓகே" அப்படின்ற மாரி சொல்றான். "ஐயோ நீ குடிக்க மாட்டல்ல" அப்படின்ட்டு நம்ம ஜெயம் சொல்ல, "இல்ல பரவால்ல குடு" அப்படின்ட்டு இவன் இருக்க கிளாஸ்லேருந்து எடுத்து குடிக்கிறான். அதுக்கப்புறம், "எனக்கு இன்னும் வேணும்" அப்படின்ட்டு சொன்னோனே அவனும் ஊத்தி தரான். 2 பேரும் இப்படி ஆல்கோஹால் குடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்காங்க. நம்ம ஜெயம் உடனே, "நீ குடிக்கவே மாட்டேன்னு நான் நெனச்சேன்" அப்படின்னு சொல்ல, நம்ம சாங்கும் சொல்றான், "அதுவா அன்னைக்கு எனக்கு குடிக்கணும்னு தோணல" அப்படின்னு சொன்னோனே இவன் கேட்குறான், "அப்ப இப்போ உனக்கு குடிக்கணும்னு தோணுதா?" அப்படின்ட்டு. நம்ம சாங்கு அப்படியே சிவங்க பார்க்க சொல்ல அவனோட லிப்ஸ தெரியாம ஃபோக்கஸ் பண்ணிடுறான். அப்போ இவன் கிஸ் பண்ணது அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. அதனால திருப்பி இன்னொரு கிளாஸ் எடுத்து குடிக்கிறான். "ஜெயோங்" அப்படின்ற மாரி இவன் கூப்பிட, "என்னடா ரொம்ப போதை ஏறிடுச்சா?" அப்படின்ட்டு அவன் கேட்க, "நான் உன்கிட்ட ஃப்ராங்காவே சொல்லவா?" அப்படின்ற மாரி இவன் சொல்றான். "ஏதோ சொல்லு பார்க்கலாம்" அப்படின்ட்டு நம்ம ஜியோங் சொல்ல, நம்ம சாங்கு ஸ்டார்ட் பண்றான். "உனக்கு தெரியுமா? நீ இப்ப சரியான பைத்தியம்" அப்படின்ட்டு இவன் சொல்ல, அவன், எனக்கு நல்லாவே தெரியுமே. மத்த எல்லாரையும் விட எனக்கு அது நல்லாவே தெரியும்" அப்படின்னு ஜெயும் சொன்னதுக்கு சாங்கு, "என்னடா பேசிட்டு இருக்க? நீ ஏன் ஒருத்தவங்களோட முகத்துல போயிட்டு வரையிற? அதுவா? அது நீ என்னோட பிரதர் அப்படின்றனால நான் உனக்காக பண்ணேன்" அப்படின்ற மாரி நம்ம ஜெயம் சொல்றான். உடனே சாங்கு, "நீ எல்லாரையும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஏன் போய் அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நான் எல்லாத்தையும் நீ பண்றதெல்லாம் விட்டுறலான்னு தான் நெனச்சேன்." அப்போ ஜியோன் கேட்குறான், "என்னாச்சு? என்னாச்சு? எதையெல்லாம் விட்டுறலான்னு நெனச்ச?" அப்படின்ற மாரி இவன் கேட்க, நம்ம சாங்கு சொல்றான், "நீ தப்பிச்சுக்கிட்ட. நீ அழகா இருக்கன்றனால" அப்படின்ட்டு சொன்னோனே, ஜியோன் "அப்போ நீ நான் அழகா இருக்கேன்னு நெனைக்கிறியா?" அப்படின்ட்டு கேட்குறான். நம்ம சாங்கு அப்படியே அமைதியாயிடுறான். உடனே ஜியோங் அவனோட கைய புடிச்சு அவன முன்னாடி இழுக்கிறான். "நான் அழகா இருக்கனா? சொல்லு" அப்படின்ட்டு இவன் கேட்க, சாங்கு, "ஆமா, நீ அழகா தான் இருக்க" அப்படின்ட்டு சொல்றான். உடனே நம்ம ஜெயம், "நான் வார்னிங் குடுக்குறேன். இன்னும் ஒரு நிமிஷத்துல நான் உன்ன கிஸ் பண்ண போறேன். நீ உனக்கு வேணான்னா ஓடிடு" அப்படின்னு நம்ம ஜெயம் வார்னிங்கா சொல்றான். அதுக்கப்புறம் அவன கிஸ்ஸும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் விட்டதுக்கப்புறம் திருப்பி சாங்கு அவன இழுத்து கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம சாங்கு திடீர்னு என்னாச்சு தெர்ல, அங்கருந்து எழுந்து ஓடுறான். உடனே இவன், "என்ன பண்ற நீ? நான் 1 டைம் தான் கிஸ் பண்றேன்னு சொன்னேன். நீ 2 டைம் கிஸ் பண்ணிட்ட. நீ தான் இப்ப இதுக்கு ரெஸ்பான்சிபிள்" அப்படின்ற மாரி ஜெயம் சொல்ல, சாங்கு சொல்றான், "ஃபர்ஸ்ட் டைம்க்கு சாரி. செகண்ட் டைம்க்கு நான் எதுவும் எக்ஸ்கியூஸ் சொல்லல. நம்ம 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. இத விட்டுட்டு இத அப்படியே மறந்துட்டு மூவ் ஆன் ஆயிடலாம்" அப்படின்ற மாரி சாங்கு சொல்ல, "என்னது? நம்ம மேல என்ன தப்பு?" அப்படின்ற மாரி சொல்ல, சாங்கு சொல்றா, "நம்ம 2 பேரும் ஆல்ரெடி போதையில இருக்கோம். ஸோ நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டோம். அதனால இத மறந்துடு" அப்படின்ற மாரி சாங்கு சொல்ல, ஜெயங் சொல்றான், "இது ஒண்ணும் மிஸ்டேக் கிடையாது. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அதே மாரி தான் உனக்கும் ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி தானே?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம சாங்கு, "என்ன நீ பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் மறந்துடு" அப்படின்ற மாரி சொல்ல, ஜெயங் சொல்றான், "என்ன பார்க்க சொல்ல உன்னோட ஹார்ட் பீட் ஆகலையா? எனக்கு அப்படி தோணுது. ஏன் உனக்கு தோணலையா? உனக்கும் அப்படின்னு தானே தோணுது" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, நம்ம சாங்கு சொல்றான், "என் ஹார்ட் துடிக்கலன்னா நான் செத்து போயிடுவேன்டா" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, "நான் பயாலஜி பத்தியா பேசிட்டு இருக்கேன்? நான் இத பத்தி பேசிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி நம்ம ஜெயங் சொல்றான்.
உடனே சாங்கு சொல்றான், "அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். நம்ம ஒருத்தர் ஒருத்தர பார்க்கறத நிறுத்திட்டா, அது தானாவே போயிடும். இல்ல ஒரு கேம்ல இருக்க கேரக்டர் மாரி முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத மறந்துட்டு, அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கப்போ" அப்படின்ற மாரி நம்ம சாங்கு சொல்ல, "என்ன இப்போ போய் நீ கேம்ஸ பத்தி பேசிட்டு இருக்க? நீ ரொம்ப ஸ்டூபிட்ன்னு தெரியுமா? இப்ப என்னால எப்படி நிறுத்த முடியும்? நீ இப்ப என்ன சொல்ற? எல்லாத்தையும் நான் விட்டுட்டு அந்த கேம்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்றியா?" அப்படின்ற மாரி நம்ம செய்யோம் கேட்க, "உன்னால முடியும். கொஞ்சம் நீ உன்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா உன்னால கண்டிப்பா முடியும்." அப்படின்ற மாரி நம்ம சாங்கு சொல்றான். "நீ என்ன கோவப்படுத்தணும்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு நம்ம ஜெயம் கேட்க, சாங்கு கோவமாயிட்டு, "அப்ப என்ன பண்ண சொல்ற? உன் கூட டேட் போக சொல்றியா?" அப்படின்ற மாரி இவன் கத்துறான். உடனே ஜெயம், "ஏன் அதில என்ன பிரச்சனை? ஆல்ரெடி நம்ம கிஸ் பண்ணியாச்சு. நீயும் நானும் டேட் பண்ணா யாரு கண்டுக்க போறா? நம்ம ஏன் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகக்கூடாது?" அப்படின்ற மாரி ஜெயம் கேட்குறான். "ஏன் இவங்க பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கு ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜெயமும் அவன பின்னாடியே தொரத்திக்கிட்டு ஓடியாடுறான். அங்க போனா ஒரு இடத்துல நம்ம சாங்குவ புடிச்சிடுறான். "யாரு உனக்கு இந்த மாரி பேசிட்டு இருக்க சொல்ல ஓட சொல்லிக் குடுத்தது? வா" அப்படின்ட்டு இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போயிட்டு ஒரு வாலுக்கு அகைன்ஸ்ட்டா அவன நிக்க வச்சுட்டு, "ஆல்ரெடி நீ ரொம்ப டயர்டா இருக்க. எதுவுமே ஓடாத" அப்படின்ட்டு நம்ம சியோங் சொல்றான். "இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு சாங்கு. நீ எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையோட ரூட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதில ட்ரை பண்ண பார்க்க மாட்டியா?" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, நம்ம சாங்கு சொல்றான், "அதுக்குன்ட்டு நீ என்ன சொல்ல வர? இந்த பிரச்சனைக்கு காரணம் லவ் அப்படின்னு சொல்ல வரியா?" அப்படின்னு கேட்க, "ஒரு 2 வீக்ஸ் ட்ரையல்ல வேணா இருந்து பார்க்கலாமே" அப்படின்ற மாரி நம்ம ஜெயம் சொல்றான். உடனே சாங்கு, "நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? ஏதாவது சேனல் வச்சு லைவா போட்டுட்ருக்கோம். 2 வாரம் ட்ரையல்ன்ற மாரி சொல்லிட்டுருக்க" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஜெயம், "என்ன 2 வாரம் ட்ரையல்ல இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருவோம் அப்படின்னு நீ பயப்படுறியா?" அப்படின்ற மாரி இவன் கிண்டல் பண்ண, "இல்ல எனக்கெல்லாம் பயம் இல்ல" அப்படின்ற மாரி கேட்குறான். உடனே ஜெயம், "ஹே சாங்கு, இத அவாய்ட் பண்ணாத, இக்னோரும் பண்ணாத." சாங்குவோட கைய எடுத்து அவனோட ஹார்ட்ல வச்சுட்டு, "இத இக்னோர் பண்ணாம நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாரு. உனக்கு இருக்க எல்லா டவுட்ஸுமே போயிடும்." அப்படின்ட்டு இவன் சொல்ல, நம்ம சாங்கு சொல்றான், "எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா? நீ சொன்னதெல்லாம் நான் ப்ராசஸ் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்." அப்படின்ற மாரி சொல்றான். அப்படியே அங்கேயும் சீன் கட் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம சாங்கும் கிளாஸ்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். "எதுக்கு நான் டைம் கேட்டேன்? ஸ்ட்ரைட்டா ஆஃபர ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாமே!" அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, நம்ம ஜியோவுக்கு மெசேஜ் பண்றான். "நான் உன்னோட ஆஃபர ரிஜெக்ட் பண்றேன்" அப்படின்ற மாரி. ஆனா அவனால பண்ண முடியல. அங்க இங்க காமிக்கிறாங்க. இங்க பார்த்தா ஜியோவும் அந்த பொண்ணும் உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு ஏதோ டெஸ்ட் எழுதிட்டு இருக்கா போல. "எப்போ நீ இந்த டெஸ்ட்ட முடிக்குவ?" அப்படின்ற மாரி நம்ம ஜெயம் கேட்க, "என்ன சொல்ற நீ? நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல" அப்படின்ற மாரி அவ சொல்றா. இவன் நம்ம சாங்குக்கு அந்த ட்ரையல் குடுத்தான்ல, அத பத்தி பேசிட்டு இருக்கான். "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்பவுமே பண்றதெல்லாம் பண்ண முடியலையே!" அப்படின்ற மாரி இவன் பொலம்ப, அந்த பொண்ணு, "ஏய் உனக்கு எதுவும் வேலை இல்லைன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணு. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எழுதி குடு" அப்படின்ற மாரி சொல்ல, அவன், "ஐயோ! எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போயிட்டு லஞ்ச் சாப்பிட போறேன். பாய் பாய்" அப்படின்ட்டு சொல்றான். "இங்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போலன்னா என் கண்ணு முன்னாடி இருந்து வெளில போடா" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்ல, அந்த சுருட்ட முடி பையனுக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி பார்க்குறான். பார்த்தா கால் எடுக்க மாட்றான். இவன் திரும்பி பார்த்தா, அந்த சுருட்ட முடி பையன் வேணும்னே இவனோட கால்ஸ இக்னோர் பண்றான். "என்ன நடக்குது? டேய் இங்க வாடா, இங்க வாயேன்" அப்படின்னு கூப்பிட்டு அவன உட்கார வச்சு, அவன் கண்ல ஃப்ளாஷ் லைட் அடிச்சு, "ஐயோ! என் தங்கத்துக்கு என்னாச்சு? என்னோட டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்றதில்ல. பார்த்தா நீ வேணும்னே தான் பண்ணிட்டு இருந்திருக்கியா? நீ எப்படி பண்ணுவ?" அவன் முகத்த சோகமா வச்சுக்கிறான். "என்ன நீ எனக்கு ஆன்சர் சொல்ல மாட்டியா?" அப்படின்ற மாரி இவன் கேட்க, அந்த பொண்ணு சொல்றா, "ஏய் அவன் ஒரு பொண்ண லவ் பண்றான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு உன்ன புடிச்சிருக்கு போல." அப்படின்ற மாரி சொல்ல, அந்த சுருட்ட முடி பையன், "எதுக்கு நீ?" அப்படின்ற மாரி கேட்க, இந்த பொண்ணு சொல்றா, "எதுக்கு இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு? நீ இத மறைச்சுக்கிட்டு இவன எப்பவுமே அவாய்ட் பண்ணிட்டே இருந்துடலான்னு இருக்கியா?" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஜெயம்க்கு ஒண்ணுமே புரியல. "என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சொல்ல, ருச்சி இருக்கால, அவள தான் இந்த சுருட்ட முடி பையனுக்கு புடிச்சிருக்கு போல. இவன் என்ன நினைச்சிட்டான்னா, ருச்சிக்கு நம்ம செய்யவங்க பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் இவன் சுருட்ட முடி பையன் சொல்றான், "அவ உன்னை பத்தியே தான் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கா. உனக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்? நீ யாரெல்லாம் டேட் பண்ண?" அதே மாதிரி அவ என்கிட்ட சொல்லிட்டா, "நான் ஒருத்தனை லவ் பண்றேன்" அப்படின்ட்டு.
அப்படின்ற மாரி நம்ம சுருட்ட முடி பையன் வந்து சொல்றான். உடனே நம்ம வச்சியும், "டேய் என்ன பேசிட்டு இருக்க? அவளுக்கு என்னலாம் பிடிக்கல ஓகேவா?" அப்படின்ற மாரி சொல்ல, அவன் கேட்குறான், "உனக்கு எப்படி அது தெரியும்? மேபி அவ உன்ன ஒன் சைடா லவ் பண்ணலாம்." அப்படின்ற மாரி சொல்ல, இவன் சொல்றான், "டேய் எனக்கு தெரியும் நீ பயப்படாத." அப்படின்ற மாரி சொல்ல, அந்த பையன், "இதெல்லாம் மறந்துடு. அவ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு கன்ஃபர்ஸ் பண்ணலான்னு கூட இருக்கா போல." அப்படின்ற மாரி அந்த சுருட்ட முடி பையன் சொல்ல, இவன் என்னது அப்படியா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவளோட கன்ஃபெஷன்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். உனக்கு சந்தோஷமா? அப்படின்ற மாரி சொல்ல, அப்பதான் அந்த சுருட்ட முடி பையனுக்கு சந்தோஷமே வருது. நீ பண்ண மாட்டல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்காக அப்படின்ட்டு இவன் சொல்றதுக்குள்ள நம்ம செய்யும். நீ ஏன் முன்னாடியே என் கால வந்து எடுக்க மாட்ட? திருப்பி நீ என்ன வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்ற பாத்தியா? சரி இதெல்லாம் விட்டுரு. அப்படின்ற மாரி செய்யும் சொல்றான். அந்த சுருட்ட முடி பையன், டேய் எனக்காக பண்ற அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது வந்து வளர்றதுக்கு முன்னாடி அத வந்து வெட்டிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்ப பார்த்தா நம்ம ஜெயவங்க உட்காந்து நம்ம சாங்குவோட காஃபிய வந்து குடிச்சிட்டு இருக்கான். எத்தன தடவை இது குடிச்சாலும் இது ஏன் இவ்ளோ மோசமாவே டேஸ்ட்டா இருக்கு? சாங்குக்கு மட்டும் ஏன் இப்படி டேஸ்ட் கேவலமா இருக்கு? அப்படின்ற மாரி ருச்சிய பார்த்து கேட்குறான். உடனே ருச்சி சொல்றா, அவன் அத குடிக்கிறத ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நிறுத்திட்டான் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஜெயம், "ஏய் ருஜி, உனக்கு என்ன புடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்க, அவ "என்னது?" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல நீ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருந்தியாமே, அதான்" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, "இல்ல தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன்" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே அவன் சொல்றான், "சரி இதுக்கு மேல என்கிட்ட கன்ஃபர்ஸ்லாம் எதுவும் பண்ணாத. எனக்கு உன்ன சுத்தமா புடிக்கல. ஆனா எனக்கு வேற ஒருத்தங்கள புடிச்சிருக்கு. நீ இனிமே போயிட்டு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாத. எனக்கு ஆல்ரெடி அவன புடிச்சிருக்கு. அதே மாரி நீ போய் பண்ணாலும் அவன் என்ன சொல்லுவான் அப்டின்ட்டு உனக்கும் தெரியும். என்ன சொல்லுவான்? நான் வந்து என் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்னு விரும்பல." அப்டின்ற மாரி வந்து இவன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, "உன்னோட அட்வைஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நீ வந்து ஓவரா போயிட்டுருக்க. நீயும் நானும் ஒரே இடத்துல தான் இருக்கோம்னு தோணுது. நான் மட்டும் ஏன் விட்டு குடுக்கணும்?" அப்டின்ற மாரி சொல்ல, நம்ம சியோங், "ஆமா நீயும் கரெக்ட்டா தான் சொல்ற. நீ என்ன நெனைக்கிற அப்டின்ட்டு எனக்கு புரியுது. சாங்கும் அழகா இருக்கான், கியூட்டா இருக்கான். அதே மாரி அவனுக்குள்ள நல்ல ஒரு ஸ்பிரிட்டும் இருக்கு. அதனால அவன் ஃப்யூச்சர்ல நல்லா சம்பாதிக்கவும் செய்வான். என்ன வேணா நெனச்சுக்கோ. நான் வந்து அவன்கிட்ட இருந்து தூரம் போக மாட்டேன். நீ இனிமே அவன் பக்கத்துல இருக்கணும்னு நெனச்சா, நீ வந்து என்ன ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு ரெடியா இருந்துக்கோ." அப்டின்ற மாரி நம்ம சியோங் சொல்றான். உடனே அந்த பொண்ணு கேட்குறா, "நீ இப்படிப்பட்டவன் அப்படின்றது நம்ம சாங்குக்கு தெரியுமா?" அப்படின்ட்டு கேட்டவுடனே இவன் சொல்றான், "தெரியும். ஆனா நீ எதுக்கு அவன அப்படி கூப்பிடுற? என்னமோ நீ அவன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாரி கூப்பிடுற. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்?" அப்படின்ற மாரி அவன் வந்து கேட்குறான். ஏன்னா இவ வந்து அவன அவனோட நிக்நேம் வச்சு தானே கூப்பிடுவா. அதனால. அதுக்கு அவ சொல்றா, "அவன் தான் என்ன அப்படி கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னானே. ஒண்ணும் பிரச்சனையும் இல்ல தானே?" அப்படின்ற மாரி சொல்ல, "ஆ அவன் சொன்னான். ஆனா எனக்கு இது பிடிக்கல. இனிமே அப்படி பண்ணாத." உனக்கு அவன கூப்பிட்டே ஆகணும்னா, நீ வந்து மிஸ்டர் சூ அப்படின்னு கூப்பிடு. நான் அதுக்கு வேணா அலோவ் பண்ணுவேன். அப்படின்ற மாரி இவ சொல்ல, அவ என்ன மிஸ்டர் சூவா? அப்படின்ற மாரி சொல்றா. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இங்க காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஜியோவோட ஃப்ரெண்டும் சாங்கும் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம சாங்கு எதையோ யோசிச்சுக்கிட்டு பென்சில வந்து டேபிள்ல தட்டிக்கிட்டே இருந்தா, இந்த பொண்ணு, "டேய் நான் படிக்கணும்டா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. என்ன ஆச்சு உனக்கு? நான் வேணா உன்ன கூப்பிட்டு வர சொல்லவா?" அப்படின்ற மாரி கேட்க, அவன் "இல்ல, இல்ல பரவால்ல" அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். இவ, "ஐயோ! என்னால முடியல. கொஞ்சம் அமைதியா இருக்க மாரி நடிக்காத. என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் என்கிட்ட கேளு. நான் வந்து சொல்றேன்." அப்படின்ற மாரி அவ சொல்றா. இவன் வந்து உடனே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, "இதுக்கு முன்னாடி அவனோட ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் பத்தி சொல்லு. எவ்வளோ நாள் அதெல்லாம் இருந்தது அப்படின்றத சொல்லு. உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லு." அப்படின்ற மாரி நம்ம சாங்கோ கேட்க, அந்த பொண்ணு, "ஐயோ! டேட்டிங்க பத்தி பேசுனனாவே எனக்கு பிடிக்காதே." அப்படின்ற மாரி அவ சொல்ல, இவன் சொல்றான், "அது இல்ல. நான் வந்து ஃப்யூச்சர கணிக்கணும்னா எனக்கு பாஸ்ட் பத்தி வேணும். பாஸ்ட் பத்தி தெரிஞ்சா தான் என்னால ஃப்யூச்சர வந்து கண்டுபிடிக்க முடியும்." அப்படின்ற மாரி இவன் சொல்ல, "நீ என்ன வினோதமான டெர்ம்ஸ்லயே பேசுற? உனக்கு என்ன அவனோட லவ் லைஃப் பத்தி தானே தெரியணும். இரு நான் சொல்றேன்." அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனா கவுண்ட் பண்ணி தெரிஞ்சவங்கலாம் சொல்லணும்னா 1, 2, 3, 4 இந்த மாரி நெறைய போயிட்டே இருக்கே அப்படின்ட்டு சில நேமெல்லாம் சொல்றா. ஆனா நான் இவங்க நெறையா பேர பார்த்ததில்ல. சிலர வந்து வீடியோல பார்த்துருக்கேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாரி அவ சொல்ல, நம்ப சாங்கோ கேட்குறான், அவங்க கூடலாம் எப்படி பிரேக்கப் ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கு இவ சொல்றா, "உனக்கு தான் அவன பத்தி தெரியும்ல. அவன் எதுனாலும் ஈஸியாவே டயர்ட் ஆயிடுவான். அதே மாரி சரியான இம்பேஷண்ட்.
அதே மாரி அவன் ரொம்ப சீரியஸாலாம் இருக்க மாட்டான். இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். அதனால அவங்களுக்கெல்லாம் ஒழுங்கா ஃபீல் ஆகாம எல்லாரும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்படின்ற மாரி இவ சொல்றா. "ஓ! அப்படியா?" அப்படின்ற மாரி நம்ம சாங்கு கேட்டுக்கிட்டே இருக்கான். உடனே அந்த பொண்ணு திருப்பி சொல்றா, "ஆனா உன் பக்கத்துல அவன் அந்த மாரி ஒண்ணும் நடந்துக்கல." அப்படின்ற மாரி சொல்ல, சாங்கு உடனே, "ஏ அந்த மாரிலாம் இல்ல." அப்படின்ற மாரி இவன் சொல்ல, "ஓ! ஓகே, ஓகே. ஆனா அவன் வந்து சேஞ்ச் ஆயிட்டான்னு தான் நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தத பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ டெஸ்ட்லாம் கூட பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அந்த மாரி ஒருத்தன் இப்படி பண்றான்னா, அவன் கூடிய சீக்கிரத்துல சாக போறான்னு அர்த்தம்." அப்படின்ற மாரி இவ சொல்ல, நம்ம சாங்கு உடனே, "ஏய் நீ அவனோட ஃப்ரெண்டு தான? ஏன் இப்படி அவன ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்க?" அப்படின்ற மாரி நம்ம சாங்கு கேட்குறான். "ஏன் என்ன அவன பத்தி சொன்னா உனக்கு கோவம்லாம் வருது?" அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு, "சரி பரவால்ல. அவன் எப்படி இருப்பான் அப்படின்றது எனக்கு முழுசா தெரியாம இருக்கலாம். ஆனா இப்போ வந்து அவன் சீரியஸா தான் இருக்கான். இங்க பாரேன், இப்போ யாராவது ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்டாத ஒண்ண பண்றாங்கன்னா, அப்போ அது அவங்களுக்கு ஸ்பெஷலா தானே இருக்கணும். நீ என்ன நினைக்கிற சாங்கு?" இவ சாங்கு சொல்லாம சாங்சு அப்படின்ற மாரி கூப்பிடுறா. நம்ம சாங்கு உடனே, "நீ குடுத்த இன்ஃபர்மேஷனுக்குலாம் ரொம்ப நன்றி. ஆனா ஏன் என் நேம இப்படி மாத்தி கூப்பிடுற? நான் உன் பேர தப்பா சொல்லி கூப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கும்?" அப்படின்ற மாரி சொல்ல, நான் வந்து சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி வேணாலும் கூப்பிடு. நீ எப்படியாவது கூப்பிட்டா நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினச்சுக்குவேன்." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம சாங்கு உடனே, "சரி நான் இப்போ இதுவுமே உன் பேர மாத்தியே கூப்பிடுறேன்." அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகே அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறா. ஓகே. இனிமே நீயும் அவனும் டேட் பண்ணுங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவ வந்து போறா. இப்போ பார்த்தா நம்ம ஜெயம் வந்து வரான். பொண்ணு ரூம விட்டு வெளில வர சொல்ல அவன பார்த்துட்டு, "நீ ரொம்ப மோசமானவன்டா. உள்ள போ. உள்ள அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்." அப்படின்ட்டு வந்து சொல்லி அனுப்புறா. இப்போ உள்ள காமிக்கிறாங்க. நம்ம சாங்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜெயம் போயிட்டு, "என்ன நீ கொஞ்சம் டைம் வேணும் கேட்டேன்னு நெனச்சேன். எதுக்கு இங்க இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க நம்ம சாங்கு சொல்றான். நம்மளுக்கு ஒர்க் இருக்கு. கேம் முடிக்க தேவையில்லையா? அப்படின்ற மாரி சொல்ல, எவ்வளோ கஷ்டமா இருக்கு உன்கிட்டேருந்து ஐ மிஸ் யூ அப்படின்ற வேர்ட வாங்குறதுக்கு. இப்பதான் நீ என்கிட்ட உண்மையா இருக்க போற. அப்படின்ற மாரி இவன் கேட்க, நம்ம சாங்கு சொல்றான், நீ எப்படி வேணாலும் நெனச்சுக்கோ. நீ கனவுல கூட மறந்துக்கோ. ஆனா நம்ம கேம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் உட்காந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப பார்த்தா நம்ம சிவங்கோட கையில ஒரு டாட்டூ இருக்கு. நம்ம ஜியோவோட கையில இருக்க டேட்டூவ வந்து சாங்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். அத பார்த்துட்டு, "ஜியோ என்னாச்சு? இத பார்த்தா நான் வந்து ஒரு மாஃபியா மாரி இருக்கேனா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா லைட்டா அப்படி தான் இருக்க. அந்த டேட்டூக்கு ஏதாவது மீனிங் இருக்கா?" அப்படின்ற மாரி சாங்கு கேட்க, "இல்ல எனக்கு இது புடிச்சிருந்தது அதனால நான் போட்டுக்கிட்டேன். உனக்கு ஒண்ணு வேணுமா?" அப்படின்னு நம்ம ஜியோ கேட்குறான். "இல்ல பரவால்ல" அப்படின்ட்டு வந்து நம்ம சாங்கு சொல்ல, "ஏய் இரு" அப்படின்னு நம்ம ஜியோ வந்து சாங்குவோட கைய புடிச்சு இழுத்து அதில வந்து வரைய ஸ்டார்ட் பண்றான். "எனக்கு ஒரு டிசைன் தோணுது. அது வந்து உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வரைய ஸ்டார்ட் பண்றான். அப்படியே அங்கேயும் சீன் கட் ஆகுது. இப்போ பார்த்தா 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஜெயோங் ஸ்டார்ட்டிங்கில ஒரு பொம்மை வரைஞ்சிருப்பான்ல, அத தான் வந்து வரைஞ்சி விட்டுருக்கா. அதையே நம்ம சாங்கு பார்த்துக்கிட்டே நடந்து வரான். "என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே, அதையே பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி நம்ம ஜெயோங் கேட்க, "இது அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல." அப்படின்ற மாரி நம்ம சாங்கு சமாளிக்கிறான். ஆமா. நான் வரையறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுல. அது எப்படி ஈஸியா அது போயிடுமா? அப்படின்ற மாரி சொல்ல, உடனே நம்ம சாங்கு கேட்குறான். ஏய் அந்த 2 வாரம் ட்ரையல் சொன்னல. இப்போ நம்ம அந்த ட்ரையல்ல இருந்தா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? நான் இப்போ ஒன்னும் டிசிஷன் மேக் பண்ணல. சும்மா கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி நம்ம சாங்கு சொல்றான். உடனே ஜெயன் பக்கத்துல வந்துட்டு, நீ என்னோட கைய பிடிக்கலாம். அப்புறம் கிஸ்ஸிங் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நீ என்ன ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஹக்கும் பண்ணி காமிக்கிறான். ஆ இங்கேயே வந்து ப்ரிவ்யூ வந்து முடியுது. "என்ன நல்லா இருந்துச்சா? நீ வேணா ஃபுல் திங்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறியா?" அப்படின்ற மாரி சொல்ல சாங்கும் சொல்றான். "எனக்கு இது பிடிக்கவே இல்ல." "டேய் நடிக்காதடா! உன் முகமே காட்டி கொடுக்குது." அப்படின்ற மாரி நம்ம ஜெயமும் சொல்ல, "இல்ல நீ சொல்றது பொய்." அப்படின்ற மாரி நம்ம சாங்கும் சொல்றான். "இல்ல நீ நடிக்கிற." அப்படின்ற மாரி இவன் சொல்ல, அப்படியே வந்து நடந்து போறாங்க. இப்போ பார்த்தா அங்க சீன் கட் ஆகுது. நம்ம சாங்கு பெட்ல படுத்துக்கிட்டு அந்த டாட்டூவே வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து அந்த பொண்ணு சொன்னதுல அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. "நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா?" அப்படின்ற மாரி அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துடுறான். இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நம்ம சாங்கு அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கான். நம்ம எப்படி சொல்லலாம்? இப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? அப்படின்ட்டு வந்து அவன் வந்து யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான்.
அவனோட ஸ்டூடியோக்கும் போயிட்டான். அங்க பார்த்தா ஜெயோங்கோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க பார்த்தா கம்ப்யூட்டர்ல ஏதோ வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜெயோங் டிசைன் பண்றான்ல, அதுக்காக அவனுக்கு ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்திருக்கு. அத நினச்சு அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுத்திட்டுருக்காங்க. இத வந்து நம்ம சாங்கு ஓரமா நின்னு வந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஜெயோங் அவன பார்த்தோனே, "உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு நம்ம சாங்கு சொல்ல, ஜெயோங்கும் எழுந்து அவன்கிட்ட வந்து நிக்கிறான். "என்னது சொல்லு" அப்படின்னு கேட்க, "என்ன நடக்குது இங்க?" அப்படின்ற மாரி நம்ம சாங்கி கேட்குறான். அந்த கம்பெனிலேருந்து நம்ம ஜியோங்க்கு வந்து கங்ராச்சுலேஷன் நீங்க வந்து எங்களோட கம்பெனியில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம ஜியோங் வந்து சந்தோஷமா சொல்லிட்டுருக்கான். "பாத்தியா உன் பார்ட்னர் எவ்ளோ டேலண்டடான ஆளு" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம சாங்குக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. "ஏய் சூப்பர் கங்ராச்சுலேஷன்ஸ்" அப்படின்ற மாரி சொல்ல, ஜியோங் தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ற மாரி சொல்றான். அப்ப பார்த்தா அந்த சுருட்ட முடி பையன், "ஓ! அப்ப நீ எப்போடா ஃப்ரான்ஸுக்கு போற?" அப்படின்ற மாரி நம்ம ஜியோங் பார்த்து கேட்க, நம்ம சாங்குக்கு உடனே அப்படியே சோகமாயிடுது. இங்கேயே அந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா பாய்.